அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வரும் குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை அனைத்தும் ஒவ்வொன்றாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆவணி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் குலதெய்வத்தின் அருளால் நிறைந்த நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் இந்தந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஆவணி மாதத்தின் துவக்கத்தில் இருந்து ஆவணி மாதம் முடிவதற்குள் குலதெய்வத்தின் அருளால் சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும். நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வதால் மிக பெரிய அளவிலான சிரமங்களை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, ராசியின் அதிபதியான செவ்வாய் பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்திற்கு உறுதியாகவே அடித்தளமிட்டு கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்க இருப்பதால் நடக்க இருப்பதை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு திறன்பட பல பணிகளை திட்டமிட்டு சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதிலும் குறிப்பாக மிகவும் சாதகமான நன்மை நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும். நினைப்பதை காட்டிலும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாகவும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. திடீர் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த மாதத்தில் கடன் சுமை என்பது பெரிய அளவில் குறைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாது சூரியன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான தொழில் ரீதியான வளர்ச்சி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. குறிப்பாக ராசியின் அதிபதி லாபத்தை வெளிப்படுத்துவதால் இந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. வித்யாகரகரான புதனும் லாபத்தில் உச்சம் பெற போகிறார். எனவே நிறைந்த லாப வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. புதிய தொழில் துவங்கும் யோகம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு கவலைகளை அடியோடு மறக்கக்கூடிய வகையில் டென்ஷன் பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட்டு மிகப்பெரிய அளவில் சங்கடம் என்று இருக்கக்கூடிய பணிகளை கூட தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆவணி மாதத்தில் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது சற்று குழப்பம் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. தேவையற்ற வீண் விரயங்களை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் சுப விரயம் ஏற்பட்டாலும் கூட எதிர்பாராத சில விரயங்களை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது பயணங்கள் அதிகரிக்கலாம், உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம். எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரித்தாலும் கூட ஆதாயம் குறைவதற்கான சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில்
சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் இந்த ஆவணி மாதத்தில் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் குரு பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அஷ்டமத்தில் இருக்கிறார். அஷ்டம குரு என்பதால் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவரமாக இருக்கிறார். இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் தேவை. அலைச்சலை தவிர்க்க வேண்டும். இந்த தருணத்தில் சிறு காரியத்தை கூட அதிகமாக பாடுபட்டு முடிக்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் இருங்க. ஏனென்றால் இந்த வேளையில் குலதெய்வம் உங்களுக்கு நடக்க இருப்பதை முன்கூட்டியே சொல்ல வருகிறது. அதை உணர்ந்து கொண்டாலே போதும். மிக பெரிய அளவில் சங்கடங்களை தவிர்த்து அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5 வலுவாக வீற்றிருக்கிறாருங்க சனி. திருக்கணிதத்தின்படி சனி 5 இருப்பதால் அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குடும்பத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை நிறைவாக மாற்றி கொடுப்பதோடு தவறான பழக்க வழக்கங்களை முற்றிலுமாக தடை செய்கிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் வெற்றிகரமாக அமையும். உங்களுடன் பணியாற்றக்கூடிய சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய சங்கடங்களும் மறைந்து ஒற்றுமை வலுவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளை அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் எதை செய்தாலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி வலுவாக அள்ளி கொடுப்பதால் லாபம் ஒரே சீராக அமைவதோடு இந்த மாதம் முழுவதும் ஆவணி மாதம் முழுவதும் குலதெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைக்க இருப்பதால் முன்கூட்டியே நடக்க இருப்பதை அறிந்து தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே உறுதியாகவே தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியும் அடுத்தடுத்து நல்ல பல புதிய ஒப்பந்தங்களும் வளர்ச்சிக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் உறுதியாக கிடைக்கும். ராகுவை போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் அலைச்சல் அதிகமாக இருப்பதற்கான சூழல் உள்ளது. இதை தவிர்த்து மற்றபடி நல்ல நன்மையை உறுதியாக ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார். கர்மஸ்தானமாகிய 10 மோட்சக்காரகரான கேது வளம் பெறுகிறார். தொழில் வளம் மிகவும் சிறப்பாக அமைவதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். ஏனென்றால் சூரியன் அங்கு முழுமையாக இந்த ஆவணி மாதம் முழுவதும் 10 ஆட்சி பலம் பெற்று வருவதால் பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சூரியன் 10 இருப்பதால் மிக சிறப்பான ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். உரிய நேரத்தில் சரியான முடிவெடுத்து மிக சிறப்பான வளர்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் வலம் பெறுகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் விரயத்தில் நுழைய போகிறார் ஆவணி 29 அன்று. எனவே பெரும்பாலும் லாபத்தை வலுப்படுத்தக்கூடிய ராசியின் ஆதரின் அமைப்பால் பல நன்மைகள் இந்த தருணத்தில் உண்டு. குறிப்பாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, ரியல் எஸ்டேட் துறை போன்ற துறைகளில் அபரிவிதமான மாற்றத்தை காணக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு விரைவாகவும் பல அதிரடியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல யோகத்தையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். சுக்கிரன் மிக சிறப்பான வளர்ச்சியை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை ரீதியான நெருக்கடிகள் விலகி குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைப்பதால் பொருளாதார ரீதியான நிலை மேம்படும். வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். 11 உச்சம் பெறுகிறாருங்க. மாணவர்களின் கல்வியில் சிறப்பான வளர்ச்சியும் ஒளிமயமான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மிக பெரிய அளவில் நினைப்பதை காட்டிலும் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் செவ்வாயுடன் இணையக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில். எனவே மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திரனின் அமைப்பால் சாதகமான தருணங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஷ்டமம் போன்ற நேரங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம்
நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் குலதெய்வ வழிபாடு என்பது நடக்க இருப்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக இந்த ஆவணி மாதத்தில் பெறக்கூடிய முதன்மையான யோகத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.